نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم. عن نبي أمامة رضي الله عنه سئل رسول الله صلى الله عليه وسلم أي الدعاء أسمع قال جوف الليل الآخر ودبر الصلوات المكتوبات رواه الترمذي بإسناد صحيح. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா ஷஃபையின் தலைவர் அவர்களே, மதரசாக்களின் உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, பெரியார்களே, அன்பர்களே, உண்மையில் பல உலமாக்கள் அனுபவ ரீதியான அறிவிலே முன்னேற்றம் கண்ட பல அமைப்பிலும் அனுபவங்களை பெற்ற உலமா பெருமக்கள் நமக்கு முன்னால் இருக்க நாம் பேசுவதென்பதே ஒரு பாரமான விஷயமாகும். இருந்தாலும் காலத்தின் இந்த தேவை ஒரு அத்தியாவசியமான தேவை, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை என்பதனால் அவர்களுக்கு முன்னால் பாடம் ஒப்புவிப்பது போன்று, பாடத்தை நாம் சொல்வது போன்று இங்கு கூற வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய பேச்சில் வரக்கூடிய தவறுகள் அவற்றை அவர்கள் திருத்தி தருவார்கள் என்பதை எதிர்பார்த்தவனாக எனது பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புகளோ மிகப்பெரியவைகள். ஒவ்வொரு தலைப்புக்கும் சுமாராக 2 மணி நேரங்கள் தேவைப்படுகிறது. சுபஹு வரைக்கும் பேச வேண்டியிருக்கும். அதனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் கூட்டுதுவா. கூட்டுதுவா ஓதுவோர் பிதாத்தையும் தாண்டி ஷிர்க் செய்கின்றார் என்ற பார்வையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக போய்விட்டது. அதனால் அந்த தலைப்பை பற்றி எடுத்து பேசுவது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பெரியார்கள் என்பர்களே, உண்மையில் இது ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு அல்ல. மக்களுக்கு தீனுடைய மிகப்பெரிய தேவை. மக்கள் நிறைய பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மக்களுக்கு குறைந்திருக்கக்கூடிய காலம். தீனை பற்றிய சரியான ஒரு உற்சாகம் எல்லா மக்களிடத்திலும் இல்லாத ஒரு காலம். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட மசாலாக்களை பேசிக் கொண்டிருப்பதே ஒரு வருத்தமான விஷயமாகும். இருந்தாலும் இப்படியான சிறு விடயங்களை முன்னே வைத்து மக்களுடைய திசையை, அகீதாவை, அவர்களுடைய ஃபிக்ஹுடைய போக்குகளை, மக்கள் இருந்த அந்த வழிகளை திசை திருப்புவதன் காரணமாக இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். இல்லை என்றால் இதற்கென்று மிக தூரத்திலே இருந்து வந்து 2-3 மணி நேரங்கள் இதற்கென்று ஒதுக்கி பேசுவது என்பதை ஒரு அர்த்தமான விஷயமா என்பது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு நிலையா விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரியார்கள் என்பர்களே, துஆ இருக்கின்றதே எல்லா வணக்கங்களினுடைய மூலதனமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடன் அடியார்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அவரிடத்தில் கேட்பவர்களை புகழ்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்.
உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடத்திலே துஆ செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன், பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறுகிறார். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்பார்களேயானால் நான் மிகவும் அவர்களுக்கு சமீபத்திலே இருக்கிறேன். உஜீபு தாவத்தத் தாஇ இதா தஆன், என்னிடத்தில் அவர்கள் துஆ கேட்பார்களேயானால் அவர்களுடைய துஆவுக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இந்த துஆவை நாம் எப்படி செய்ய வேண்டும்? இந்த துஆ கூட்டாக செய்யப்படுவதா அல்லது தனியாக செய்யப்படுவதா, அல்லது தனியாகத்தான் செய்யப்பட வேண்டும், கூட்டாக செய்யப்படுவது நபி வழிக்கும் குர்ஆனுக்கும் முரண்பட்ட ஒரு பிதஅத்தா, அல்லது எந்த முறையில் இந்த துஆவை நாம் செய்ய வேண்டும்? அதிலேயும் விசேடமாக ஃபர்லான 5 நேர தொழுகைகளுக்கு பின்னாலும் நம்மளுடைய துஆ எப்படி அமைய வேண்டும் என்பதை ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கிவிட்டார்கள். பிரச்சனையாக இருந்த ஒன்றல்ல, பிரச்சனையாக உருவாக்கிவிட்டார்கள். ஏன்? அதிலே ஒரு லாபம் இருக்கிறது. அதற்குள் எத்தனையோ கேள்விகள், கிறுக்குத்தனமான எத்தனையோ கேள்விகள், நூதனமான எத்தனையோ கேள்விகள், மனிதனுடைய புத்திக்கே படாத மிகவும் வினோதமான எத்தனையோ கேள்விகள் கேட்டு மக்களை துஆவிலே இருந்து தூரமாக்க முயற்சி செய்கிறார். அதனால் முதலாவதாக 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் நாம் கூட்டு துஆ செய்கிறோமே, இது நபி வழிக்கு முரணானதா என்பதை பற்றி தான் முதலாவது பேசப் போகின்றோம். பெரியார்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை பற்றி வலியுறுத்தி பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். அதனால் முதலாவது கேள்வி எழுப்புகின்றது, பரலான தொழுகைகளுக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய இந்த கூட்டு துஆ, இமாம் துஆ ஓத நாம் ஆமீன் சொல்கிறோமே, இது நபி வழிக்கு முரண்பட்டதா அல்லது உட்பட்டதா? நாம் சொல்லுகிறோம், 5 தொழுகைகளுக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய கூட்டு துஆ பித்அத் அல்ல, நபி வழிக்கு முரண்பட்டதல்ல, மார்க்கத்துக்கு முரண்பட்டதல்ல, அது மார்க்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம். அதை நீங்கள் சுன்னத் என்று சொல்லலாம், ஆதாரத்தில் பலமான நம்பிக்கையுள்ளவர்கள் சுன்னத் என்று சொல்லலாம், அல்லது அப்படியே திருப்தி வராதவர்கள் ஜாயிஸ் என்று சொல்லலாம். பித்அத் என்று சொல்வதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது. பித்அத் என்று சொல்வதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது. அது எந்த அல்லாமா யாரை சொல்லட்டும், நம்முடைய இமாம்களினால் அங்கீகரிக்கப்பட்டதை அவர்கள் தௌராத் இன்ஜீலை வைத்தோ பைபிளை வைத்தோ அங்கீகரிக்கவில்லை, குர்ஆனை ஹதீஸை முன்னால் வைத்து அங்கீகரித்தார்கள். எவ்வளவு கிறுக்குத்தனமான ஒரு கேள்வி! மக்களை மடக்குவதற்காக ஒரு கேள்வியை விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 20,000 தொழுகைகள் தொழுதிருக்கிறார்கள். இதிலே ஏதாவது ஒரு தொழுகையிலே கூட்டு துஆ ஓதியிருக்கிறார்களா? உங்களிடத்திலும் கேட்டிருப்பார்கள். கிறுக்குத்தனமான கேள்விக்கு கிறுக்குத்தனமான பதில் கொடுக்கணும். நம்மிடத்தில் ஒருவர் கேட்டார், நான் அவரிடத்தில் திருப்பி கேட்டேன், அதே 20,000 தொழுகைகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லி இருக்கிறார்களா, ஹதீஸிலே எப்படி வந்திருக்கிறதான்னு கேட்டேன். எந்த தொழுகைக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னதாக சஹீஹான ஹதீஸிலே காணப்படவில்லை. அப்ப ஏன் சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விட்டாலும் சொல்லும்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் கூட்டு துஆ ஓதும்படி சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்லி இருக்கிறார்கள்? ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், திர்மிதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு துஆ யஸ்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த துஆ அல்லாஹ்விடத்தில் மிக கபூலுக்கு நெருக்கமானது, அல்லாஹ் மிக கபூலாக்கக்கூடிய துஆ எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பதில் சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள்,
நடுநிசியில் இரவின் கடைசி பகுதியில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ. இரண்டாவது சொன்னார்கள் வதுபர ஸலவாத்தில் மக்தூபாத், ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ. இந்த ஹதீஸ் சஹீஹான ஒரு ஹதீஸ், திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் துஆ செய்ய சொல்லி இருக்கிறார்களே தவிர கூட்டு துஆ செய்ய ஒருவர் துஆவோட மற்றவர்கள் ஆமீன் சொல்லவில்லையே என்ற கேள்வி எழும்புகின்றது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டும், கூட்டாக துஆ செய்வது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக சொல்லி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் ஹபீப் இப்னு மஸ்லமா அல் ஃபிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயதுஉ பஅதுஹும் வயுஅம்மினு ஸாயிருஹும் இல்லா அஜாபஹுமுல்லாஹ். ஒரு கூட்டத்தார்கள் ஒன்று சேர்ந்து அதிலே ஒருவர் பிரார்த்திக்க மற்றவர்கள் ஆமீன் சொல்வார்களே ஆனால் அல்லாஹ் அந்த துஆவை ஒப்புக்கொள்ளாமல் விடமாட்டார். இந்த ஹதீஸ் எங்கே இடம்பெறுகிறது? முஸ்ததரக் ஹாக்கிமின் 3ஆம் பாகம் 390வது பக்கத்திலும் 5478வது இலக்கத்தில், முஅஜமத் தபரானி இதோ இருக்கிறது 4ஆம் பாகம் 21வது பக்கத்தில் 3536வது இலக்கத்திலும், மஜ்மஉ ஸவாயிதில் 10ஆம் பாகம் 170வது பக்கத்திலும் இருக்கிறது. இந்த ஹதீஸை சொன்னவுடன் 2 குற்றச்சாட்டுகளை எழுப்புவார்கள். முதலாவது, இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தமானது. இரண்டாவது, இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய கருத்தும் சம்பந்தப்பட்டது. இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் இப்னு லஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றிருக்கிறார். இவரை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்ற மிக முக்கியமான அறிஞர்கள் பலகீனமானவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இது ஆதாரப்பூர்வமானது அல்ல என்று குறிப்பிடுவார்கள். இது இவர்களுடைய ஒரு மாயாஜால வார்த்தை. ஏதோ இவர்களுக்கு இந்த ஹதீஸ் லைவ் என்று வஹி அறிவிக்கப்பட்டது போன்று சொல்லிவிடுவார்கள். ஒரு ஹதீஸை பலப்படுத்துவதும் பலமாகுவதும் பலகீனமாகுவதும் இது வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதல்ல, இமாம்களினால் அறிஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டால் அதை பலமானதாகவும், விதிமுறைகள் மீறப்படும் பட்சத்தில் அது பலகீனமானதாகவும் கருதப்படுகிறது. அதனால் ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய உலமாக்கள் ஒரு அறிவிப்பாளரை பலகீனமானவர் என்று இனம் காணுவதற்கு மிக துல்லியமான சட்டத்திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை ஒரு அறிவிப்பாளரை பலகீனமானவர் என்று எப்பொழுது குறிப்பிட முடியும்? சில அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் அனைவர்களும் அவர் பலகீனமானவர் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், அவரை பற்றி அழைக்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் சில அறிவிப்பாளர்கள் வருவார்கள், அவரை பற்றி 2 பக்கமான கருத்திருக்கும். சிலர்கள் அவரை நல்லவர் என்று தஅதீல் செய்திருப்பார்கள், இன்னும் சிலர்கள் அவரை மோசமானவர், அவர் பலகீனமானவர் என்று குறை சொல்லி இருப்பார்கள். இப்படியான அறிவிப்பாளர்கள் வரும் பட்சத்தில் யாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதற்குரிய சட்டத்தை, இதற்குரிய அந்த தீர்ப்பை முடிவு செய்யும் போது உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்படியாக யாராவது ஒரு அறிவிப்பாளரை பற்றி சிலர் நல்லவர்கள் என்றும் இன்னும் சிலர் மோசமானவர் என்றும் சொன்னால் அவருடைய குறை, அவரை மோசமானவர் என்று சொல்பவர்கள் யார் என்பதை பார்த்து இவர் பலகீனமாகுவதற்குரிய காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். அவருடைய அந்த காரணம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தால் நியாயமான காரணத்துக்காக பலகீனமானவர் என்று சொல்லப்படும் பட்சத்தில் பலகீனமானவர் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த கருத்து தத்ரீபுர் ராவி 2ஆம் பாகம் 288லும், அல்பியத்துல் ஹதீஸ் 1ஆம் பாகம் 300ஆம் பக்கத்திலும், உலூமுல் ஹதீஸ் 99வது பக்கத்திலும் பதிவாகிறது. இந்த சட்டம் பதிவாகிறது. அப்படியானால் இந்த இப்னு லஹியா என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் இருக்கிறாரே, இவரை பற்றி உலமாக்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்? எல்லாம் பலவீனம் என்று சொல்லி இருக்கிறாங்க என்று பிரச்சனை உண்டாக்கி போட்டானே, அதனால அவரை பற்றி ஒரு கிதாபை எழுதி வச்சிருக்கிறாங்க.
வமா கீல ஃபில் இமாம் இப்னு லஹியா அல் மிஸ்ரி, இப்னு லஹியாவை பற்றி வந்த அவ்வளவு கருத்துக்களையும் ஒரு கிதாபில் எழுதி போட்டார்கள். யார் யாரெல்லாம் இப்னு லஹியாவை நல்லவர் என்று சொல்லியிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் இப்னு லஹியாவை மோசம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற கருத்துக்களை ஆராயுமையானால் அபூ ஹஃப்ஸ் அல் ஃபல்லாஸ், இமாம் அஹ்மத், இமாம் இப்னு ஹிப்பான், அப்துல் கனி அல் அஸ்ஸி, இமாம் ஸஹபி போன்ற அறிஞர்கள் இந்த இப்னு லஹியா என்று சொல்லக்கூடியவர் இவர் பலமானவர் என்பதை முற்றாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் இவரை நல்லவர் என்று ஏற்றிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அவரை மோசமானவர், பலகீனமானவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் பலகீனமானவர் என்பதற்குரிய காரணத்தை அவர்கள் சொல்லும் போது குறிப்பிடுகிறார்கள், இப்னு லஹியா என்ற இந்த அறிவிப்பாளர் நல்ல முறையில் நல்ல நினைவாற்றலுடன் திடமானவராக இருந்தார். கடைசி காலத்தில் அவருடைய வீட்டிலேயோ அல்லது அவருடைய கிதாபுகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினால் கிதாபுகள் முற்றாக எரிந்து போக அதற்கு பின்னால் அவருடைய மனன சக்தியினால் அவர் ஹதீசுகளை அறிவிக்க ஆரம்பித்தார். அதிலே தான் குளறுபடி ஏற்பட்டது. காரணத்தை விபத்திருக்கிறார்கள். அப்படியானால் கிதாபுகள் எரிவதற்கு முன்னால் நல்லாகத்தானே அறிவித்திருப்பார். அந்த ஹதீசுகளை எப்படி கண்டுபிடிப்பதென்றால், கிதாபுகள் எரிவதற்கு முன்னால் அவரிடத்தில் ஆரம்ப காலத்தில் ஓதிய மாணவர்கள் அல் அபாதிலா, அப்துல்லா என்று பெயர் குறிப்பிடப்படக்கூடிய 4 பேர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சிலருடைய பெயரையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இப்னு லஹியாவிடம் அறிவிக்கும் போது அந்த ஹதீஸ் பலம் பெறுகிறது என்பதை இந்த அறிஞர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே 4 பேர்களில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக், அப்துல்லாஹ் இப்னு வஹப், அப்துல்லாஹ் இப்னு முக்ரி, அதே போன்று இன்னும் சிலருடைய பெயர்களையும் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம், இந்த கூட்டுதுவா சம்பந்தமான ஹதீஸை இப்னு லஹியாவிடம் இருந்து யார் அறிவிக்கிறார்? அப்துல்லாஹ் இப்னு முக்ரி என்று சொல்லக்கூடிய அறிவிக்கிறார். ஆகவே இந்த ஹதீஸ் பலமானதாக ஆகிறது. அவர்கள் எந்த குற்றச்சாட்டை இப்னு லஹியாவுக்கு எதிராக வைத்தார்களோ அந்த கருத்து முற்றாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இப்னு லஹியாவை மொத்தமாக பலமானவர் என்றும் சொல்ல முடியாது, மொத்தமாக பலகீனமானவர் என்றும் சொல்ல முடியாது. இந்த 4 பேர்கள் விசேடமாக அவரிடமிருந்து அறிவிக்கும் போது அந்த ஹதீஸ் பலம் பெறுகிறது என்பதை உறுதிதம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. அடுத்ததாக இந்த ஹதீஸுடைய கருத்திலே ஒரு பிரச்சனை எழுப்புகிறார்கள். இந்த ஹதீஸிலே கூட்டாக துஆ செய்வதை பற்றி தான் எழுதியிருக்கிறார்களே தவிர பரம தொழுகைக்கு பின்னால் என்று வரவில்லையே എന്നொரு பிரச்சனை எழுப்புவார்கள். நியாயமான ஒரு பிரச்சனை. அதற்குரிய பதில் என்ன தெரியுமா? அப்படியானால் இதை எங்க ஓட போறீங்க? ஹதீஸும் சஹீஹ், கூட்டு துஆவும் ஓடணும். எங்க ஓட போறீங்க? எல்லா இடத்திலும் பித்அத் தேவல்ட்ட எங்க ஓட போறீங்க? ஹதீஸ் இருக்குது, கூட்டு துஆ ஓடணும் என்று எங்க ஓட போறீங்க? சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு இடத்தில் இந்த ஹதீஸில் எந்த முறையில் துஆ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று வந்திருக்கிறது. கூட்டாக துஆ செய்வது அல்லாஹ்விடத்தில் கபூலாகிறதுக்கு மிக நெருக்கமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு சில ஹதீஸுகளில் சில காலங்களை, நேரங்களை குறித்து இந்த நேரங்களில் துஆ செய்யப்பட்டால் அது கபூலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான அமைப்பில் துஆ செய்வதனால் கபூலாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய துஆ கபூலாகின்றது என்ற ஹதீஸை முன்னால் ஞாபகப்படுத்தினோம். ஆகவே அந்த இடத்தில் துஆ கபூலாகும் நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஹபீப் இப்னு மஸ்லமாவுடைய ரிவாயத்தில் அந்த எப்படி துஆ செய்தால் மிக கபூலாகும் என்றால் கூட்டாக துஆ செய்வதனால் கபூலாகின்றது என்று வந்திருக்கிறது. அது ரெண்டையும் இணைக்கும் போது பர்து தொழுகைக்கு பின்னால் கூட்டு துஆ செய்வது பித்அத் அல்ல என்ற கருத்து உருவாகிறது. இப்படி சொன்னவுடன் ஒரு கல்லை வீசினாங்க நமக்கு. எப்படி ஒரு கல்லு பட் பண்றாரு, அந்த ஹதீஸையும் இந்த ஹதீஸையும் எடுத்து பட் பண்றாங்க. நாமும் அல்ல பட் பண்ணினோம், சஹாபாக்கள் பட் பண்ணினாங்களே, அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? சஹாபாக்கள் பட் பண்ணினாங்களே, என்ன செய்ய போறீங்க? சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அமலை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தனியான ஹதீஸால் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. சில இடங்களில் 2-3 ஹதீஸுகளை இணைத்தால் தான் இந்த இடத்தில் இப்படியான அமல் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துகள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். உடனடியாக அவருடைய சொத்துக்களை அனந்தரக்காரர்களுக்கு பிரித்துக் கொடுப்பதா, அல்லது அதற்கு முன்னால் கடன்காரர்கள், இவர் ஏதாவது பள்ளிவாசல்கள் மதரசாக்களுக்கு வசியத்து செய்திருந்தால் அவர்களுக்குரிய பங்குகள் ஒதுக்கப்பட்ட
மௌத்தாக்கப்பட்ட பின்னால் அந்த அனந்தர சொத்தம் பிரிக்க கொடுக்கப்படுவதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ் சூரத்துன் நிசாவிலே மிம்பாதி வஸியத்தின் யுஸீபிஹா அவு தைன், இவர் என்னென்ன விஷயங்களை வசியத்தை செய்திருந்தாரோ அவற்றையும் கடனையும் கொடுத்ததற்கு பின்னால் தான் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப கேள்வி என்பது, ஒரு மனிதர் அவர் மௌத்தாக முன்னால் தன்னுடைய சொந்த மகன் அனந்தர சொத்து எப்படிக்கும் அவருக்கு கிடைக்கும். இப்படியான சொந்த மகனுக்கு அவர் மௌத்தாக முன்னாலே தன்னுடைய சொத்துகளில் ஒரு தொகுதியை, இதை நான் அவருக்கு வசியத்து செய்து வருகிறேன், இந்த மகனுக்கே கொடுக்க வேண்டும் என்று வசியத்தை செய்துவிட்டு மௌத்தானால் அந்த அனந்தர சொத்தும் பெறக்கூடிய அந்த மகனுக்கு அந்த சொத்தை கொடுப்பதா, அல்லது அவர் அனந்தர சொத்து வேறு கிடைக்குது என்பதனால் அவரை விட்டுவிட்டு அந்த அனந்தர சொத்து பெறாத வேறு யாருக்காவது அந்த வசிய செய்யப்பட்டதை கொடுப்பதா என்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழும்பும் போது ஹதீஸ் ஷரீஃபை நாம் எடுத்து பார்ப்போமே, ஆனால் லா வசியத்த லிவாரிசின், அனந்தர சொத்து பெறுபவர்களுக்கு அந்த தகப்பன் வசியத்தை செய்திருந்தாலும் அவருக்கு கொடுக்க முடியாது என்று ஹதீஸ் சொல்லுகிறது. குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்தால் அப்படி அனந்தர சொத்து எடுப்பவர் இல்லாதவர் எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்று விளங்குகின்றது. ஹதீஸை பார்த்தால் இல்லை, வனந்திரக்காரராக வரக்கூடியவருக்கு வசியம் செய்யப்பட்ட பொருளை எடுக்க முடியாது என்ற சட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட அர்த்தத்தை இந்த ஹதீஸ் மட்டுப்படுத்துகிறது. இந்த ஹதீஸையும் ஆயத்தையும் இணைக்கும் போதுதான் அந்த வசியத்துடைய சட்டத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இதே போன்று கூட்டு துஆவுடைய விஷயத்திலும் ஒரு ஹதீஸில் எந்த அமைப்பில் துஆ செய்தால் கபூலாகும் என்றும் இன்னொரு ஹதீஸில் எந்த நேரத்தில் துஆ செய்தால் கபூலாகும் என்று வந்திருக்கிறது. ஆகவே அதாவது மஸ்லமத் இப்னு சிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் கூட்டு துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று வந்திருக்கிறது. அபூ ஹுரைராவுடைய ரிவாயத்தில் தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரத்தில் துஆ செய்தால் கபூலாகும் என்று வந்திருக்கிறது. பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான முறையில் துஆ செய்தால் கபூலாகும். அப்படியானால் சஹாபாக்கள் யாராவது இந்த கூட்டு துஆவுடைய ஹதீஸை பொருத்தமான நேரங்களில் ஓதி இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழும்பும். நிச்சயமாக ஓதி இருக்கிறார்கள். யார் ஓதி இருக்கிறார்கள்? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி அவர்களே இன்னொரு இடத்தில் இந்த ஹதீஸை அமல் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஹதீஸ் ஒரு நீளமான பகுதியை கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு நீளமான பகுதியை கொண்டிருக்கிறது. அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டத்தை, ஒரு படை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்காக போனார்கள். யுத்தகலத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய யுத்த வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹ்ஸின் திமாஅனா, யா அல்லாஹ் எங்களுடைய இரத்தங்களை பாதுகாப்பாயாக, நாம் மௌத்தாகாமல் விட்டாலும் ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை நமக்கு கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். துஆ கபூலாகின்ற யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். இந்த கூட்டு துஆவை தன்னுடைய அந்த ஷஹாக்களை வைத்து செய்வதற்கு முன்னால் தான் இந்த ஹதீஸை ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி பயான் செய்தார்கள். கூட்டாக நீங்கள் துஆ செய்து ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடமாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸை சொல்லி போட்டு துஆ செய்தார்கள். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்திலேயாவது சஹாபாக்களை வைத்து பிரார்த்திக்க சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துஆ செய்யாமல் எப்படி ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி அவர்கள் யுத்தகலத்தில் கூட்டு துஆ செய்தார்கள் என்றால் யுத்தகலத்தில் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். அது கபூலாகுவதற்குரிய நேரம் என்ற ஹதீஸில் அறிவிக்கப்பட்டதனாலும் கூட்டமாக கேட்பது கபூலாகுவதற்கு மிக நெருக்கமானது என்றும் வந்திருப்பதனாலும் ஹபீப் இப்னு மஸ்லமா அல் பிஹ்ரி அவர்கள் துஆ செய்தார்கள். அதுக்கு ஆதாரம் என்ன என்று பார்ப்போமேயானால் சஹீஹான ரிவாயத்தில் வருகின்றது, யுத்தகலத்தில் எதிரிகளை சந்திக்க தயாராகும் போது கேட்கக்கூடிய துஆ கபூலாகின்றது என்று வந்திருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபுல் உம்மிலே முர்சலான ரிவாயத் இருக்கின்றது. உத்லுபு இஜாபத் துஆ இன்தல் திகாஇல் ஜுயூஷ் இங்கே இருக்கின்றது. கிதாபுல் அதிலே பதிவாகின்றது, எதிரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் துஆ கபூலாகுவதை நீங்கள் தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, அபூ தாவூதிலும் ஹதரத் சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது. அதிலே வந்திருக்கின்றது, சின்தான் இலா துரத்தான், ரெண்டு துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து அது தட்டப்பட மாட்டாது. முதலாவது சொன்னார்கள் அத்துஆ இன்த நிதா, பாங்கு சொல்லப்படும் நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ. இரண்டாவது யுத்தகலத்தில் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளும் போது கேட்கக்கூடிய துஆ.
இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸுடைய தரத்தை சொல்லும்போது இஸ்னாதுஹு ஸஹீஹ், இந்த ஹதீஸ் பலமானது என்று குறிப்பிட்டது மட்டுமல்ல, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ், இந்த ஹதீஸ் ஹஸனானது, பலமானது, உறுதி வாய்ந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் தவிர சுனனு தாரிமி, இப்னு குஸைமா, இப்னு ஜாரூத் போன்ற கிதாபுகளில் பதிவாகின்றது. ஆகவே இந்த ஹதீஸ் யுத்தகலத்தில் துஆ செய்வது ஒப்புக்கொள்ளப்படும் என்றும் வந்திருப்பதனால் ஹபீப் இப்னு மஸ்லமா அல்-ஃபிஹ்ரி அவர்கள் அந்த நேரத்திலே கூட்டு துஆ செய்வது பொருத்தமானது என்று கருதி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இன்னொன்றை பாருங்கள், கூட்டு துஆவுடைய ஹதீஸை சஹாபாக்கள் விளங்கிய இடங்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே வருகின்றது. ஹஸனான இஸ்னாதுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், 3 நபர்களுடைய துஆ அல்லாஹ்வினால் தட்டப்பட மாட்டாது, மறுக்கப்பட மாட்டாது. அதில் ஒன்று சொன்னார்கள், அஸ்ஸாயிமு ஹீன யுஃப்திர், நோன்பாளி அவர் நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ. யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பாளிகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கூட்டு துஆ செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா? யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸை மையமாக வைத்து பொருத்தமான அந்த நேரத்தில் சஹாபாக்களில் சிலர் இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டு துஆ செய்வதாக முஸ்னத் அபூ தாவூத் அத்-தயாலிசியிலும் அதே போன்ற ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தஃசீரிலும் பதிவு செய்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் இஃப்தாருடைய நேரம் வந்துவிட்டால் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்காக துஆ செய்வார்கள், கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டு துஆ செய்யவில்லை என்று தெரியும். தெரிந்திருந்தும் கூட அது பொருத்தமான நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். பொருத்தமான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய முறை என்ன, கூட்டாக துஆ செய்வது என்ற ஹதீஸையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் 2 ஹதீஸையும் இணைத்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை வைத்து துஆ செய்திருக்கிறார்கள். மூன்றாவது பாருங்கள், ஹத்முல் குர்ஆனுடைய நேரம், குர்ஆனை ஹத்ம் செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்திலும் சஹாபா பெருமக்கள் கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஹஜ்ரத் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மர்ஃபூஆன ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், மன் ஹதமல் குர்ஆன ஃபலஹு தஅவத்துன் முஸ்தஜாபா, யார் குர்ஆனை ஓதி முடிக்கிறாரோ அந்த நேரத்தில் அவருக்கு இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆ இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார், சனதுஹு தஈஃபுன். ஆனால் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆனால் இதே போன்ற ஹதீஸுகளை வேறு சில கிதாபுகளிலும் காண முடிகின்றது. அதே ஒன்றுதான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், கான இதா ஹதமல் குர்ஆன் ஜமஅ அஹ்லஹு வ தஆ. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஹத்ம் செய்தால் தன்னுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்தவர்கள் துஆ செய்வார்கள் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஹாஃபிஸ் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே அந்த ரிவாயத் காணப்படுகின்றது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இதா ஹதமல் குர்ஆன் ஜமஅ அஹ்லஹு வ தஆ, தன்னுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்து துஆ செய்வார்கள் வந்திருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்லும்போது, அதாவது அபூ நுஐம் சொல்லும்போது இதிலே மிஸ்அர் என்ற ராவி இருப்பதனால் இது பலகீனப்பட்டாலும் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஏனைய சில அறிவிப்பாளர்கள் வரிசைகளை வைத்து இந்த ஹதீஸில் உள்ள ராவிகள் அனைவர்களும் பலப்படுத்தப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இங்கே நாம் கேட்கக்கூடிய கேள்வி, எங்கேயாவது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஹத்ம் செஞ்சிட்டு அவர்கள் துஆ ஓதினார்கள் வந்திருக்கிறா? குர்ஆனை ஹத்ம் செஞ்சிட்டு சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதினார்கள் வந்திருக்கிறா? அப்படி வர இல்ல. வராமல் இருந்தும் கூட இந்த சஹாபாக்கள், யாரு சஹாபி, 2 பேருடைய பேரை தாரும். ஒருத்தர் சஹாபி, சஹாபாக்கள் ஒரு கூட்டம், தாபியீன்கள்ல மூத்த சில தாபியீன்கள் ஹத்முல் குர்ஆன் செய்துவிட்டு கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நபி வழி தெரியாமல் செய்தார்களா, அல்லது பொருத்தமான இடத்தில் பொருத்தமான முறையில் துஆ செய்ய வேண்டும் என்பதை விளங்கி செய்தார்களா? உதாரணத்துக்கு தருகின்றோம், இப்னு அபீ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 ஹதீஸ் 2 இஸ்னாதுகளும் பலம் பொருந்தியதை. ஒன்று கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், கான அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இதா ஹதமல் குர்ஆன ஜமஅ அஹ்லஹு வ தஆ. அனஸ் இப்னு மாலிக்
குர்ஆனுடைய ഖத்ம் செய்தால் தன்னுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்து துஆ செய்வார்கள் என்று வந்திருக்கிறது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸை பற்றி சொல்லும்போது மௌகூஃபுன் ஸஹீஹுன், இது மௌகூஃபான அறிவிப்பு, ஆனால் இது ஸஹீஹானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு ரிவாயத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதிலே ஒரு ராவி, பலகீனமான ஒரு ராவி இருக்கிறார். அன்னஹு கான இதா ختم جمع اهله ثم دعا وامنوا على دعائه, அவர்கள் ஒரு குர்ஆனை ختم செய்தால் தன்னுடைய குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்து துஆ செய்வார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வார்கள் என்று வந்திருக்கிறார்கள். இதே போன்று இமாம் முஜாஹித், அபூ லுபாபா போன்ற தாபிஈன்களும் குர்ஆன் ختم செய்தால் அவர்கள் துஆ செய்ய அடுத்தவர்கள் ஆமீன் செய்த செய்தி ரிவாயத்துகளில் தெளிவாக காணப்படுகின்றது. ஆகவே இதிலிருந்து விளங்குது, பொருத்தமான இடத்தில், பொருத்தமான நேரத்தில், பொருத்தமான முறையில் துஆ செய்வதை சஹாபாக்கள் சரியானது என்று கருதினதனால் இப்படியான இடங்களில் துஆ செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஜனாசாவை வைத்துக் கொண்டும் சஹாபாக்கள் கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள். யாருடைய ஜனாசாவை? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டும் சஹாபா பெருமக்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இதோ இருக்கின்றது இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சியர் வ அலாமின் நுபலா என்ற கிதாப். இதிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பை பார்க்கும்போது இதிலே வந்திருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃன் செய்யப்பட்டு அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கும் போது ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடன் இன்னும் முஹாஜிரீன்கள் அன்சாரிகளில் பெரியொரு கூட்டத்தினர்கள் வந்து அணி அணியாக சஃபிலே நின்று தனித்தனியாக தொழுதார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை யாருக்கும் தொழுவிக்க முடியாது, அதனால் தனித்தனியாக தொழுதுவிட்டு தொழுகை முடிந்தவுடன் அவர்கள் துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். யாரு துஆ செய்தார்கள்? ஹஜ்ரத் அபூபக்கரும் ஹஜ்ரத் உமரும் முதலாவது சஃபிலே நின்று கொண்டு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஷ்ஹது அன் கத் பல்லக மா உன்ஸில இலைஹி வ நஸஹ லி உம்மத்திஹி வ ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் ஹத்தா அஅஸ்ஸ அல்லாஹு தீனஹு வ தம்மத் கலிமத்துஹு என்று நீண்ட துஆ செய்கின்றார்கள். வயகூலு நாஸ் ஆமீன் ஆமீன், மக்கள் பின்னால் இருந்து ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஹதீஸுடைய தரத்தை பற்றி இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை சஹாபாக்கள் வரை செல்லாததனால் முர்சலாக இருந்தாலும் லாக்கின்னஹு ஹஸனுல் மத்தன், இதிலுள்ள அந்த மத்தன் இருக்கிறதே, இதனுடைய அந்த பிரதான பகுதி அது மிக நல்லதாக இருக்கின்றது என்று உறுதி கொடுத்தது மட்டுமல்ல, இந்த சரித்திரத்தை அல்லாமா இப்னு ஸஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரலாறுகளை பதிவு செய்வதில் மிக முக்கியமான ஒரு அறிஞர் தன்னுடைய தபகாத்தின் 2ஆம் பாகம் 290வது பக்கத்திலும் அல்லாமா இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஸ்ஸீரத்துன் நபவியாவிலும் இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி எழுப்புகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஜனாசாவையாவது அவ்வாறு தொழுவித்து விட்டு அந்த இடத்தில் வைத்துக் கொண்டு துஆ செய்ததாக வந்திருக்கிறதா? சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கிறதா? எந்த சஹீஹான ஹதீஸிலும் காணவில்லை. அப்படி இருந்தும் கூட அருமை நபியின் ஜனாசாவை வைத்து அவர்கள் துஆ செய்ததாக இருந்தால் தெரியாததனால் செய்தார்களா, அல்லது ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் பிதாத்தை உருவாக்கினார்களா, அல்லது பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான முறையில் துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக துஆ செய்தார்களா என்றால் நிச்சயமாக அவர்கள் பிதாத்தை செய்ய மாட்டார்கள். குர்ஆனை ஒன்று சேர்ப்போமா என்று ஹஜ்ரத் உமர் போய் கேட்டவுடன் கைஃப தஃஅலு ஷையன் மா ஃபஅலஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒன்றை நீர் எப்படி செய்ய துணிச்சல் வந்தது என்று ஹஜ்ரத் உமரிடத்தில் திருப்பி கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் ஜகாத் கொடுக்கும் போது, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கும் போது கயிற்றை கட்டி ஒட்டகத்தை கொடுத்தவர்கள் நான் கேட்கும் போது அதன கயிறு இல்லாமல் கொடுத்தால் அவர்களும் நான் ஜிஹாது செய்வேன் என்று சின்னொரு காரியத்துக்காகவும் ஜிஹாது செய்ய தயாரான ஹஜ்ரத் அபூபக்கர் பிதாத் செய்வார்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் மார்க்கத்துக்கு மாற்றமானதை செய்வார்களா? ஜனாசாவை வைத்து துஆ செய்தார்கள் என்றால் அவர்கள் மார்க்கத்தில் நல்லதை நபிவழி என்று அறிந்ததைத்தான் சஹாபா பெருமக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துக் கொண்டு துஆ செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுடைய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். இதோ பாருங்கள், 3 சஹாபாக்கள், ஹாக்கிமின் 3ஆம் பாகம் 582வது பக்கத்தில் இமாம் ஹாக்கிம் குறிப்பிடுகின்றார்கள், ஸஹீஹுல் இஸ்னாத், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை பலம் பொருந்தியது என்று உறுதிதம் செய்கிறார்கள். அந்த ஹதீஸிலே வருகின்றது, 3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிற்கின்றார்கள். அப்பொழுது அந்த 3 சஹாபாக்களும் மாறி மாறி ஒருவருக்கொரு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து துஆ செய்தவர்களுடைய துஆவுக்காக ஆமீன் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கும்
ஹம்மாத் இப்னு ஷுஐப் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் பலகீனமானவர் என்று இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாலும், ஹம்மாத் இப்னு ஷுஐப் இல்லாத வேறொரு அறிவிப்பாளர் வரிசை எங்கேயாவது இருக்குதா என்று தேடி பார்த்தால் அல் ஃபضل இப்னு அலா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் இமாம் தபரானியுடைய அல் அவுசத் என்ற கிதாபிலே வந்திருப்பதனால் இந்த ஹதீஸ் மிக பலம் பொருந்தியதாக ஆகிவிடுகின்றது. ஆகவே சஹாபாக்கள் செய்த அந்த துஆவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள் என்றால், கூட்டு துஆ செய்யப்படும் போது நீங்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று போது நினைத்து பாய்ந்து ஓடுகின்றீர்களே, நபி வழியை சரியாக புரிந்ததனால் ஓடுகின்றீர்களா அல்லது விளங்காததினாலும் உங்களுடைய சிந்தனைக்கு தரப்பட்ட அந்த லஞ்சத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஓடுகின்றீர்களா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அதுக்கு ஒரு சாப்பாடு வந்த, அதாவது அகீகாவுடைய சாப்பாடு கொடுத்து அதற்கு பின்னாலும் சஹாபாக்கள் துஆ செய்ய ஆமீன் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ பாருங்கள், அல் அதபுல் முஃப்ரத் என்ற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த கிதாபில் 1255வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயாஸ் இப்னு முஆவியா என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குகின்றது. பிறந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தோழர்களை அழைக்கின்றார்கள். சஹாபாக்களை விருந்துக்காக அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். கொடுத்ததற்கு பின்னால் அந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த குழந்தைக்காக பிரார்த்தித்தார்கள். இயாஸ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த சஹாபாக்களை நீங்கள் துஆ செய்தீர்கள் நல்ல வேலை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இப்பொழுது இந்த குழந்தைக்காக துஆ செய்தால் நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று சொல்ல அவர்கள் சம்மதிக்க, நான் அவருடைய என்னுடைய குழந்தையுடைய மார்க்க விஷயத்துக்காக புத்திக்காக நான் துஆ செய்தேன். குறிப்பிடுகின்றார்கள், நான் துஆ செய்ய சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த துஆவினுடைய விளைவை நான் இன்று அந்த குழந்தையில் பார்க்கிறேன் என்று இயாஸ் இப்னு முஆவியா குறிப்பிட்டிருக்கிறார். எங்கேயாவது ஒரு ஹதீஸில் ஒரு குழந்தை பிறந்து அதுக்காக சாப்பாடு வைத்து அந்த சாப்பாட்டுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று வந்திருக்கிற ஹதீஸ்ல வரையில்ல. வராமலும் கூட இந்த சஹாபாக்கள் ஏன் ஆமீன் சொன்னார்கள் என்றால் அதை பித்அத் என்றவர்கள் கருதவில்லை. துஆ செய்வது எந்த நேரத்திலும் பொருத்தமானது, கூட்டாக துஆ செய்வது அக்ரபு இலல் இஜாபா, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிக பொருத்தமானது என்பதை உணர்ந்ததினால் சஹாபா பெருமக்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி ஒன்று எழும்பும். என்ன கேள்வி எழும்பும்? இப்படி இடங்கள் எல்லாம் துஆ செஞ்ச சஹாபாக்கள் ஏன் ஃபர்து தொழுகைக்கு பின்னால் துஆ செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எழும்பும். நிச்சயமாக எழும்பத்தான் செய்யும். அதற்குரிய பதில் என்ன? சகோதரர்களே, பெரியார்களே, என்பர்களே, அதாவது ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ செய்யாமல் விட்டது இது பித்அத் என்று சொல்வதற்கு காரணம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக் சொல்லவில்லை. ஆனால் தலாக் சொல்லும் போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தலாக் சொல்வது முற்றாக பித்அத் என்று யாருக்கும் சொல்லிவிட முடியுமா? முடியவே முடியாது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். இதே போன்று இதுக்கு நிறையவே ஆதாரங்களை உமாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். விடுவது ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் விட்டது என்பது அது மார்க்கத்தில் இல்லை என்பதற்கு ஆதாரம் அல்ல என்பதை மிக தெளிவாக உறுதிப்படுத்தியது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபர்து தொழுகைக்கு பின்னால் கூட்டான துஆக்கள் செய்தது ஹதீஸிலே காணப்படுகின்றது. தபரானியிலே பார்க்கின்றோம், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதற்கு பின்னால் மக்களை முன்னோக்கி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ பாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ முத்தினா. யா அல்லாஹ், எங்களுடைய மதீனாவுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய ஸா முத்தன் அந்த அளவுகோல் நிறுவக்கோள்கள் இருக்கிறது, இவைகளிலே நீ பரக்கத் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்காக பன்மையான வார்த்தைகளை கொண்டு சஹாபாக்களை முன்னோக்கி ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் துஆ செய்தார்கள் என்று தபரானியிலே வரக்கூடிய ஹதீஸை இமாம் சமூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதிலே இருக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவர்களும் பலமானவர்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிலும் பலப்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலினால் சில இடங்களில் பலப்படுத்தப்பட்டும் இருக்கும்போது இதனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடவில்லை, அது பித்அத், ஷிர்க், பித்அத், ஓடுங்க, வழிவிட்டு போவீங்க, நரகம் போவீங்க என்று சொல்வதெல்லாம் இது அதை விளங்காததினால், சிந்திக்காததினால், யோசிக்காததினால் ஏற்பட்ட விளைவு என்பதை அவர்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. பெரியார்களே, அன்பர்களே, அப்படியானா ஒரு கேள்வி எழுப்புவாங்க. ஹதீஸ்ல எல்லாம் இப்படி வந்தது போல தெரிஞ்சாலும் கூட ஃபிக்ஹுடைய உங்களோட கிதாபுகள்ல காணலையாமே,
உம்தாவுடைய கிதாபில ரகசியமாக திக்ரு செய்யும்படி எழுதியிருக்கிறாங்க. ஷரஹுல் முஹத்தப்ல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மௌனமாக ஓதும்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் கற்றுக்கொள் கொடுக்கும் நோக்கத்தில் மட்டும் இருந்தால் சத்தமாக ஓதலாம், அடுத்தவைகளை மௌனமாகத்தான் ஓத வேண்டும் என்றெல்லாம் ஒரு கேள்வியை தொடுப்பார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, என்பர்களே, அங்கு நல்ல விஷயம் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன விடயம் தெரியுமா? அந்த இடத்தில் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சலாம் கொடுத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை தனியாக ஓதுவார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் குறிப்பிடுகின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முடிந்துவிட்டது என்பதை சில இறைச்சலினால், தக்பீருடைய சத்தத்தினால் நான் அறிந்து கொள்வேன். மஸ்ஜிதுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே தொழுகை முடிந்தது என்பதை தக்பீருடைய இறைச்சலினால் நான் அறிந்து கொள்வேன் என்று கூறியிருக்கிறார்கள். இது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்க யா அல் ஜலாலி வல் இக்ராம் போன்ற தனிமையாக ஓத வேண்டிய துஆக்கள் இருக்கிறது. அவற்றை மாமூம்கள் அனைவர்களும் பாடமாக்க வேண்டும். அதனைத்தான் ரகசியமாக ஓதச் சொன்னார்கள். அதற்கு பின்னால் தஸ்பீஹாத் 33, 33, 34 இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக இருக்கிறது. இவற்றை தான் ரகசியமாக ஓதச் சொன்னார்களே தவிர அவற்றுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆக்களை இதை பற்றி அந்த இமாம்களுடைய கிதாபுகளில் குறிப்பிடப்படாவிட்டாலும் ஃபத்ஹுல் முஇன் என்ற கிதாபிலே அந்த அஸ்கார்களுக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய துஆவை பற்றி சொல்லும் போது இமாம் துஆ செய்ய அடுத்தவர்கள் ஆமீன் சொல்வதும் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு முறை என்பதை அவர்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஷரஹ் பாஃபுல் என்ற அந்த கிதாபிலும் இதற்கு தோதுவான வார்த்தைகள் எழுதப்பட்டது ஃபத்ஹுல் முஇனுடைய கருத்தை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதே போன்று இமாம்களுடைய கூற்றுகளிலும் இது தவிர 4 மذஹபுடைய இமாம்களுடைய கருத்துகளையும் மிக தெளிவாக கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள். கூட்டாக துஆ ஓதுவதை யாருமே பித்அத் என்று சொல்லவில்லை என்ற விஷயத்தை நாம் இந்த இடத்திலே தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியார்களே, அன்பர்களே, அப்படியானால் நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தெரியுமா? நாம் எல்லாம் கூட்டாக துஆ செய்ததை பார்த்து பித்அத்வாதிகள் என்று சொல்றீங்களே, நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கிஷு கிஷுவென்று மௌனமாக ஓதிட்டு எழுமினாங்க என்று ஒரு ஹதீஸ் காட்டுங்க. இந்த இடத்திலிருந்து நான் சொல்றேன், ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் மௌனமாக துஆ செஞ்சுவிட்டு எழும்பி போனாங்க என்பதற்கு ஒரு ஹதீஸ் காட்டட்டும். அதுக்கு ஒரு ஹதீஸ் காட்டினாங்க. என்ன தெரியுமா? ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், யா முஆத், ஏ முஆதே, நீங்க தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற திக்ரை விட்டுவிட வேண்டாம் என்று ஹஜ்ரத் முஆதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கூட்டு துஆ ஒன்று இருக்குது என்றிருந்தால் முஆதுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்க தேவையில்லையே, ரகசியமாக ஓத வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் வலியுறுத்தினார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அன்பர்களே, முஆத் இப்னு ஜபல் யார்? முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தவர். மாமூமாக இருக்கிறவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்த ஹஜ்ரத் முஆதுக்கு தான் ரசூலுல்லாஹ் படித்துக் கொடுத்தார்கள். உங்களுடைய மஸ்ஜிதில் உள்ள மாமூம்களுக்கும் இதை படித்துக் கொடுங்கள் என்று இமாமுக்கு படித்துக் கொடுத்தார்கள். ஏன் புகாரியிலே ரிவாயத் வருகின்றது, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷாவுடைய தொழுகையில் நீண்ட சூரத்துகள் ஓதினதனால் மக்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிட, அப்பத்தான் அந்த யா முஆத், ஏ முஆதே, நீங்க குழப்பத்தை ஏற்படுத்த போகின்றீர்களா, சிறிய சூறாக்களை ஓதக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே தெளிவாகியதன் மூலமாக ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தார்கள். அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் என்பது ஊர்ஜிதமாகும். அதனால் இந்த இடத்திலும் தான் எந்த இடத்திலும் தான் நான் சொல்லிக் கொள்ள தயார், பருவ தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபா பெருமக்களோ தனியாக ஓதிவிட்டு எழுந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் தருவீர்களேயானால் பகிரங்கமாக எங்களுடைய கருத்திலே இருந்து நாம் வாபஸ் பெறுகிறோம். பகிரங்கமாக எங்களுடைய கருத்திலே இருந்து வாபஸ் பெறுகிறோம். ரசூலுல்லாஹி சஹாபாக்களோ தொழுகைக்கு பின்னால் மௌனமாக ஓதிவிட்டு எழும்பினார்கள் என்பதற்கு தகுதி வாய்ந்த ஆதாரம் காண்பித்தால் நாம் பகிரங்கமாக அதிலிருந்து வாபஸ் பெறுகிறோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, என்பர்களே, அப்படியானால் கூட்டு துஆ செய்வதற்கு முரணாக அவர்கள் 2 ஆதாரங்களை பிரதானமாக முன்வைக்கிறார்கள். ஒன்று என்ன தெரியுமா? உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, உங்களுடைய ரப்பை நீங்கள் ஷாலாயப்பட்டவர்களாகவும் மெதுவாக துஆ செய்யுங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். இது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
சஹாபாக்கள் ஒரு யுத்தத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் சத்தமாக தக்பீர் தஹ்லீல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களே உங்களுடைய உடல் நலனை பேணுங்கள். ஃபைன்னக்கும் லா ததஊன அஸம்ம வலா காயிமன், நீங்க மிக தூரமாக உள்ள ஒருவனையோ அல்லது செவிடனையோ அழைக்கவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே சத்தமாக துஆ செய்வது அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த ஆயத்தையும் ஹதீஸையும் வைத்து கூட்டாக துஆ செய்வது கூடாது என்ற ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். பெரியார்களே, அன்பர்களே, நன்கு சிந்தித்து பார்ப்போமேயானால் அந்த ஹதீஸிலே அவர்களுக்கு அந்த ஆயத்திலும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை தென்படுகிறது. ஏனென்று சொன்னால், முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வெயிலும் தொழுகையின் போது இஸ்திஸ்காவுடைய தொழுகையில், அதாவது குத்பாவிலே பகிரங்கமாக சத்தம் போட்டு கூட்டு துஆ செய்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கின்றது. அப்படியானால் சத்தமாக துஆ செய்வதை அங்கு தடுக்கப்பட்டிருந்தால், கூட்டு துஆ தடுக்கப்பட்டிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஸ்காவின் போது சத்தமாக ஓதி இருக்க மாட்டார்கள். ஆகவே அந்த ஆயத்தில் என்ன விளங்குகின்றது தெரியுமா? உதுரப்பட்டும் தளர்வான் என்று சொல்லப்பட்டது. தனியாக ஒருவர் துஆ செய்யும் போது சத்தம் போட்டு துஆ செய்ய வேண்டாம். தனியாக ஒருவர் துஆ செய்கிறாரே, அவருடைய தேவைகள் அவர் ரகசியமாக கேட்க வேண்டும். அவர் தனியாக துஆ செய்வது சத்தம் போட்டு கேட்டால் அடுத்தவர்களுக்கு பிரச்சனை உண்டாகும் என்பதைத்தான் அந்த ஆயத்தை சொல்லி இருக்கிறதே தவிர ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்வது அங்கு சொல்லப்பட இல்லை. அதற்கு தெளிவாக புகாரியில் வந்த அந்த ஹதீஸையும் பார்க்கலாம். சஹாபாக்கள் யுத்தகலத்திலே இருந்து திரும்பும் போது யாருமே கூட்டாக சேர்ந்து அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லை. தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் சத்தமாக திக்ர் செய்தார்கள். அதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இதுல இருந்து ஊர்ஜிதமாகவே அந்த ஆயத் கூட்டு துஆவுக்கு எதிரான ஆயத் அல்ல. அந்த ஆயத்திற்கும் அந்த ஆயத்தும் ஹதீஸும் தனிப்பட்ட முறையில் துஆ செய்யும் போது சத்தமாக கேட்க வேண்டாம் என்பதை ஊர்ஜிதம் செய்கிறது. அதற்கு பலமாக இன்னொரு ஆயத்தை தரலாம். சூரா பனி இஸ்ராயீலுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது வலா தஜ்ஹர் பிஸ்ஸலாத்திக வலா துகாஃபித் பிஹா, உங்களுடைய துஆக்களில் இந்த ஸலாத் என்ற வார்த்தைக்கு துஆ என்று அர்த்தம் செய்யப்பட வேண்டும் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் தஃசீர் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே வந்திருக்கிறது, உங்களுடைய துஆவை நீங்கள் சத்தமாக செய்ய வேண்டாம், வலா துகாஃபித் பிஹா, மெதுவாக செய்ய வேண்டாம், அதற்கு நடுவில் நடுத்தரமான முறையில் துஆ செய்யுங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார். ஆகவே இதில இருந்து நடுத்தரத்தை பேணும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே தவிர, அதாவது கூட்டு துஆவுக்கு அது முரண் அல்ல என்பதும், இவ்வளவு சஹாபாக்களும் கூட்டு துஆ செய்தார்கள், அந்த ஆயத்துக்கு அதன் முரண்பட்டிருந்தார் சொன்னால் சஹாபாக்கள் நிச்சயமாக கூட்டு துஆ செய்திருக்க மாட்டார்கள் என்பதும் அதில் இருந்து நிரூபிக்கப்படுகின்றது. பெரியார்களே, என்பர்களே, இது தவிர இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய பலமான ஆதாரம். அதனால நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், பித்அத் என்ற வார்த்தையை தவிர்த்து கொள்ளுங்கள். சுன்னத் என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஜாயிஸ் என்று சொன்னாலும் பரவாயில்லை. பித்அத் என்ற வார்த்தை மனிதனை வழிகட்டில் போடக்கூடியதை. இந்த வார்த்தையை சிந்தித்து யோசித்து பாதிக்க வேண்டும். இவ்வளவு சஹாபாக்களும் கூட்டு துஆவை அமல் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல் உங்களுடைய நாவினால் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னால் என்னுடைய உம்மத்துக்கு தான் கூட்டு துஆவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் மூஸா துஆ செய்ய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள் என்ற ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் கூட்டு துஆ பலப்படுத்திய ஒன்று, அதை ஓதுவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது என்பதை உணர்ந்த சவுதி அரேபியாவுடைய உலமாக்கள் கூட இப்பொழுது கூட்டு துஆ ஓதுவது பிரச்சனை இல்லை என்று ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஷேக் பின் பாஸ் அவர்கள் எல்லாவற்றையும் பிதாத் என்று தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய ஃபதாவா வ மகாலாத் அல் முத்தனவ்வியா என்ற கிதாபின் ஃபத்வாக்களுடைய தொகுப்பின் 16ஆம் பாகத்திலே அரஃபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ஜாஜிகள் கூட்டு துஆ செய்கிறார்கள், இதை பற்றி உங்களுடைய தீர்ப்பு என்று கேட்கப்பட்ட போது லா பஅஸ பிஹி, அது குற்றம் இல்லை என்று எழுதியிருக்கிறார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் கூட்டு துஆ செய்யப்படுவது குற்றம் இல்லை என்று எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே வைத்திருக்கிறார்கள் அல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய அந்த சஞ்சிகையிலே சவுதி அரேபியாவின் மூத்த அறிஞர் சபை உலமா சபையின் உறுப்பினரான ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் என்று சொல்லக்கூடியவர், அவரும் பித்அத்திலே மிக கடுமையாக இருக்கக்கூடியவர். இவரிடத்திலும் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. மக்கள் பரது தொழுகைக்கு பின்னால், அக்குரணையில் நான் வாசித்து காட்டினேன், மக்கள் பரது தொழுகைக்கு பின்னால் கூட்டு துஆ செய்கிறார்களே, இதை பற்றி அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்பட்ட போது கூட்டாக துஆ செய்வது பல அபசபிஹி, அது குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டு அது அல்லாஹ்விடத்தில் கபூலாகுவதற்கு மிக பொருத்தமானது என்று எழுதியிருக்கிறார்கள். சவுதியிலிருந்தும் ஃபத்வா வெளிவருகிறது.
சவுதியுடைய உலமாக்களும் இப்பொழுது ஃபத்வா வெளியிடுகின்றார்கள். ஏனென்றால் பிதாத் என்று மேல் கீழ யோசிக்காம முன்பின் பார்க்காம என்ன நடக்குது என்பதை சரியாக அபிப்பிராயம் சிந்திக்காம ஃபத்வா கொடுத்ததினால் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டு எவ்வளவு பேர் மற்றவர்களை பிதாத்வாதிகள், அவர்கள் சிறுக்கு செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்கள் என்றாம் சொல்லி சலாம் கொடுத்தவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்கள் ஓடுவது போன்று சலாம் கொடுத்தவுடன் 4 கட்டை பாய்ந்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சலாம் கொடுத்தவுடன் எழுந்து ஓடக்கூடியவர்கள் பெண்கள் தான். புகாரியிலே ரிவாயத் இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் பெண்கள் பின் சஃபிலே தொழுவார்கள். சலாம் கொடுத்தவுடன் முதலாவது அந்த இக்திலாத் கலவரம் உண்டாகாமல் இருப்பதற்காக முதலில் எழுந்து செல்லக்கூடியவர்கள் பெண்கள். சஹாபாக்கள் தங்களுடைய திக்ருகளை துஆக்களை முடித்ததற்கு பின்னர் எழுந்திருக்கிறார்கள் என்பதையும் புகாரி ஷரீஃப் அதுபோன்ற நஸாயி போன்ற கிதாபுகளில் மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால பெரியார்களே, அன்பர்களே, இப்படியான இந்த செய்திகள், அதாவது நாங்க யாரும் இதுவரை காலத்திலையும் தனியாக ஒருத்தர் துவா செஞ்சுட்டு போறாரு, அவரை பார்த்து பிதாத்வாதின்னு நாங்க யாரும் சொல்லல. விருப்பமா தனியா செஞ்சுட்டு போ, ஏன் எழும்பியோடணும்? நீ கூட்டு துவா செய்தவனை பார்த்து பிதாத்வாதி என்று சொல்ல போய்தான் பிரச்சனை வந்துடு. இவ்வளவு நேரம் யாரும் சொல்ல இல்ல, தனியா துவா செய்யறவர் பிதாத் செய்யறாரு நாங்க யாரும் சொல்ல இல்ல. தனியா செய்யறவங்க தனியா செஞ்சிருப்போம், கூட்டா செஞ்சிருப்போம், கூட்டா செஞ்சிருப்போங்க என்று கண்ணியமாக விட்டு வச்சிருந்தோம். நீ வந்துட்டான் சமுதாயத்தை 2ஆக பிரித்தாய், மேல கீழ பார்க்காம இவங்க வழிகேட்ட செஞ்சிருக்கிறாங்க, பிதாத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நபி வழிகளை இல்லாம செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்று மூர்க்கத்தனமாக குருட்டுத்தனமாக தீர்ப்பு செய்ய போனதுனாலதான் சமுதாயத்தில இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாகுது. சகோதரர்களே, அன்பர்களே, அதனால ஒரு சகோதரர் ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வாவை தந்திருக்கிறாரு. புன்னைய ஜமியத்துல் உலமா, கலைக்கப்பட்ட பழைய ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வாவை தந்திருக்கிறாரு. அதுல நபிவலிக்கு அதுல ஒரு ஃபத்வாவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை வாசித்ததற்கு பின்னால் எனக்கு பயான் செய்ய சொல்லி அதில் எழுதியிருந்தாங்க. நான் வாசிக்கல, என்னது கண்டா அது நபிவழிக்கு முரண்பட்ட ஒரு ஃபத்வாவாக இருக்கு. ஏண்டா சவுதி அரேபியாவை இப்ப அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருச்சு. அது மட்டுமல்ல, அது பழைய உலமா சபையினுடைய ஃபத்வாவாகவும் இருக்கிறதுனால அதை பற்றி நாங்க அலட்டிக் கொள்ள தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்பார்க்கிறோம் மிக விரைவில் ஜமியத்துல் உலமாவுடைய தீர்ப்பு மாறி இது நபிவழிக்குட்பட்டது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்ற தீர்ப்பு வெகு விரைவில் வெளியாகும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையில முன்னால் இருந்தவர்களை நாங்கள் விமர்சிக்கவும் இல்லை, இப்ப இருக்கிறவங்க நாங்கள் குறை சொல்லவும் இல்லை. இருந்தாலும் கூட ஆதாரங்கள் அந்தந்த நேரத்தில் நிரூபிக்கப்படும் போதுதான் அந்த நிலைமைகள் ஃபத்வாவுடைய அமைப்புகள் மாறும். ஆனால் அந்த காலத்தில் அந்த ஃபத்வா வெளியிடப்படக்கூடிய காலத்தில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள் அநேகமாக உலமா ஷஃபையில பங்கெடுக்காததினாலும் அந்த கூட்டங்கள்ல கலந்து கொள்ளாததினாலும் அந்த ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்பொழுது நானும் அந்த ஃபத்வா குழுவில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். அதே போன்று ரில்லா ஹதரத் அவர்களும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள், ஹிஷாம் மௌலவி அவர்களும் இருக்கிறார்கள். இது போன்று பல அங்கத்தவர்கள் இருப்பதனால் இன்ஷா அல்லாஹ் புதிதாக அது திரும்ப ஆராயப்படும் என்று சொன்னால் திரும்ப அந்த ஃபத்வா மாறுவதற்குரிய இடம்பாடு இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இப்படியான பிரச்சனைகளை நாம் அணுகும் போதே தகுதி வாய்ந்த உலமாக்களிடத்தில் போய் இதற்குரிய இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நாம் பெற்றுக்கொள்வது மிகச் சிறந்தது. அப்படி அல்லாமல் வெறும் வார்த்தைகளை மட்டும் அள்ளிக்கட்டக்கூடியவர்கள் அல்லது வெறுமனே தூர நோக்கு இல்லாமல் வெறும் வெளிரங்கத்தை மட்டும் பார்த்து பேசக்கூடியவர்கள் இவர்களுடைய வார்த்தைகளை அல்லது பேனா முனைகளை பார்த்து ஏமாந்து எங்களுடைய அகீதாவை மதுஹபை கொள்கைகளை அவர்களுக்கு விட்டுவிடாமல் நாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள நாம் அனைவர்களும் முயற்சிக்க வேண்டும் என்று கோரி என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் உண்மையாக விளங்கப்படுத்தி அதன்படி செயல்படுவதற்கும் பாத்திலாக விளங்கப்படுத்தி அதில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா